செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக பதியப்பட்டிருக்கும் வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக வழக்கு தொடர்ந்திருக்கிற நிலையில் முன்ஜாமீன் கோரியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். தமிழக தாவேக எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக சிலர் தன்னிடம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணையில் ஆஜராகும்படி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு எதிராக போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார். ஆனால் இருவரும் நேற்று காவல்துறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக்குமார் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குதிரை பேரத்திற்கும் தனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை எனவும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக தான் சேர்க்கப்படவில்லை எனவும் இந்த நிலையில் போலீசார் தன்னை கைது செய்யக்கூடும் என்பதால் தாம் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோருவதாகவும் எனவே நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நாளை விசாரணைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.